மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ரமண அனுபவத்தில் 10வது பாகம் பார்க்க போகின்றோம். இது அன்று அது அன்று எனக் களைந்த வேதம் இதுதான் இதுதான் என ஓர் புது முறையால் சாற்றினாற்போல் அகத்தில் சார்ந்தது எனக்கு ஆண்டவனால் போற்றும் அனுபூதி புலன். முருகனார் அப்படியே அணு அணுவாக பகவானை ரசிக்கிறார். அதாவது வேதாந்தத்தில் அவருக்கு பரிச்சயம் இல்லை, அதற்கு பகவான் வேதாந்தம் அவருக்கு சொல்லி கொடுக்குறார். இவருக்கும் லக்ஷ்மண சர்மா அப்படிங்கிறவருக்கும் பகவான் எல்லாத்தையும் தனது அனைத்தும் எல்லாருக்கும் வழங்கக்கூடியவர் பகவான். இப்படி ஒரு அவதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களுக்கு தன்னை அப்படியே அர்ப்பணிக்கின்றவர் பகவான். வேதம் நேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இத்தி, இது அல்ல இது அல்லன்னு சொல்லுமா. ஒன்று ஒன்றா பகவானை தேடும்போது இது இல்லை இது இல்லைன்னு உபனிஷத்து பார்த்திங்கன்னா அழகாக வரும். பிராணம் தானா, மனசு தானா, எது கடவுள்னு தேடுறது, எது இல்லை அது இல்லைன்னு ஒன்றுன்னா போயின்னு இருக்கோம். அதுதான் சொல்கிறோம், இது அன்று அது அன்று, இது இல்லை அது இல்லை அப்படி ஒன்று ஒன்றா விட்டு கடைசியில் எது மீதி இருக்கிறதோ எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான்னு வேதம் சொல்லும். முருகனார் பார்த்து சொல்கிறார், பகவானை பார்த்து அப்படி சொன்ன வேதம் இது இல்லை இது இல்லைன்னு சொன்னது பகவானை பார்த்த உடனே இதுதான் 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 அது, அந்த பரம்பொருள் என்பது இதுதான் என்று ஒரு புது முறையால் சாற்றுகின்றது என்பது போல் எனக்கு தெரிகிறது. வேதம் நீ கடவுள் கடவுள் நீயே, பிரம்மம் பிரம்மம் நீயே, அது நான் தான் அப்படின்னு அகத்தில் எனக்கு தெரிந்தது பகவான் தான் அதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இது ஆண்டவனால் போற்றும் அனுபூதி புலன். எனக்கு பகவான் என்னுடைய புலன்கள் மூலம் புரிந்து கொள்ளும் வகையிலே எனக்கு தெரிந்தது அவர்தான் பரம்பொருள் என்பது அப்படின்னு பாடுறார் முருகனார். ஆச்சரியமான அனுபவம் இது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது இந்த திருமியச்சூர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள், நான் என்ன பண்ணேன், ஒரு வீட்டுக்கு போனோன்னா திருமியச்சூர் லலிதா அந்த அம்மாவுடைய படம் வச்சுருந்தாங்க. நான் பாட்டுக்கு அந்த கோயிலுக்கு அந்த வீட்டுக்கு போனால் அந்த படம் என்ன சொல்லிட்டு, நீ பிரம்மம் பிரம்மங்கிறேடா அது நான் தான் அப்படின்னாங்க. இந்த நினச்சதில் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அம்பாளை பார்த்து வந்தேன். ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் பிரம்மம் பெண் வடிவாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தும் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். அது மாதிரி அம்பாள் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தா இந்த கோயில் போய் சேவிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ரியாக்ஷன் ஆகலை. ஆனால் அந்த அனுபவம் நல்லா இருந்தது. இந்த நேரத்தில் சொல்லிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அதுக்காக சொன்னேன். பகவான் அந்த தெய்வம் பரம்பொருள் என்பது பகவான் தான்னு தெரிஞ்சது. அடுத்த பாடல் பாடுகிறார் முருகனார். இது அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க. நம்பினார் தம்மை நலியவிடான் கண்டீர். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. நம்பினார் தம்மை நலியவிடான் கண்டீர். மெய் அன்பு மேலிட்டார் அகத்தில் குதூகல பேரின்ப எழப்பொங்கும் இறைவன் குரு ரமணன் தம்பமாய் இவ்வுலகை தாங்கு பரதத்துவனே. இப்போது ஒரு ரிட்ரீட் ஒரு நாள் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். என்ன ப்ரோக்ராம்ங்கிறது போட்டேன். நேற்றுக்கு ஸ்ரீரங்கம்னு சொன்னார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அப்படி ஒன்றுமே தெரியாமல் நம்மளே பிளான் பண்ணாமல் அதுவே யார் யார் வரப்போகிறாங்கிறதும் தெரியாது, நடக்க போகிறதாங்கிறதும் தெரியாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு எண்ணம் தோணித்து, ஏன் இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் சொன்னால் என்னன்னு தோணித்து, அதுக்காக சொன்னேன். பண்ணலாமேன்னாரு. அடுத்தது ப்ரோக்ராம் போட்டோம். அடுத்தது இப்படி ஒன்றுன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால்
நம்பினார் தம்மை நலிய விடான் கண்டீர். அவரை யார் நம்பினாங்களோ பகவானை, அவங்கள வருத்தம் அடையும்படி செய்யவே மாட்டார். பகவானே உன்னை நம்பியிருக்கேன் அப்படின்னு வாழணும். அதே நேரத்தில் பகவானை உன்னை நம்பினது போரும்பா அப்படிங்கிற எண்ணம்லாம், அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பகவான் ஒன்றோ இரண்டோ 1 கோடி மிக்க முறை நன்றாக நம்மை காப்பாற்றுகின்றவர்னு சாதுவம் சுவாமிகள் சொல்கிறார். அது சத்தியம், அது சத்தியம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, சத்தியம். நம்பினார் தம்மை நலிய விடான். கண்டீர்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, பார்த்துக்கோன்னு அர்த்தம். மெய்யன்பு மேலிட்டார். யார் பகவானிடம் உண்மையான அன்பு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் குதூகலம் ஏற்படும்படி செய்வான். அவர்களோடு கலந்து பேரின்பத்தை அளிப்பான் ரமணன். அவன் அப்படியே இன்பம் பெருகும்படி செய்வான், பொங்கும்படி செய்வான். அவன் இறைவன். அவன் ஒன்று மட்டும் காப்பாற்றலடா, உலகம் ஃபுல்லாக அவன் தான் காப்பாற்றுறாங்கிறார் முருகனார். தம்பமாய் இவ்வுலகை தாங்கும் பரதத்துவன் ரமணன் என்கின்ற வார்த்தையை சொன்னார். அந்த பரம்பொருளாக இருக்கின்ற ரமணனிடம் நாம் சரணடைவோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.